Western Ghats, Pollachiil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. எதுக்கு 17ஆம் தேதி விஜய் சார் வந்து திருச்சியில் ஈவெண்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஐயா இளையராஜா அவர்களுக்கு விழா ஏற்பாடு பண்ணி அந்த மேடையில் ரஜினிகாரும் கமல் சார் வர்ற மாதிரி அரசு விழா ஒன்று ஏற்பாடு பண்ணுறீங்க. நாங்கள் 15 நாள் பேசுகிறோம், நீங்கள் அது 100 நாள் பேசுவீங்க. உங்களுக்கு நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஆனால் இந்த வாரத்தில் உங்கள் மேனேஜ்மெண்ட்டு உங்களை ஞாயிற்றுக்கிழமை இன்டர்வியூ எடுக்க சொல்லுவாங்க. சனிக்கிழமை பேசுனது தான் டாபிக், ஒரு வாரத்துக்கான டிபேட்டு. உங்களுக்கு இது 100 நாள் வேலை, தமிழக அரசியலுக்கு அடுத்த 3 மாதம் வேலை இதுதான். அதுதானே சார் பவர். ஆனால் அந்த ஒரு மீட்டிங் நடத்தக்கூடிய அந்த இடத்துல 25 நிமிஷம் பர்மிஷன் கொடுப்போம். அந்த 25 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பேசிக்கணும், வேனில் மேலே ஏறி வரக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல வரிசையாக 4 ஆம்புலன்ஸ் போனால் கூட நீங்கள் வழி விடணும்னா என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு நிஜமாவே கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வருன்றது தான் கேள்வியா, வர வைக்க தான் போகிறோமா? சரி, அதையும் சனிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துருவோம். ஆம்புலன்ஸ் வழி விடுறது தப்பு இல்லை, ஆனால் வெறும் ஆம்புலன்ஸ் வச்சுக்கிட்டு மீட்டிங்கை கொந்தகம் விளைவிக்கிறது தப்பு தான். தாவேக்கா 1.5 வயசு கட்சி தான், குழந்தை கட்சி தான், ஏற்றுக்கிறேன். ஆனால் அந்த 1.5 வயசு குழந்தை கட்சி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே ஆட்சியில் துணை முதல்வர்ன்ற யார்? அவருக்கு ஓட்டு போட்ட அந்த தொகுதி மக்களுக்கு மட்டும் கிடையாது, அவரோட கட்சிக்காரர்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே அவர் துணை முதலமைச்சர். இப்போ என்ன நடக்குது? திமுக ஆட்சி. அவர் ஆட்சியில் ஆட்சி பரிபாலனம் பண்ண வேண்டிய நேரம் இது. மக்களுக்கான நலத்திட்டம் செய்ய வேண்டிய வேலை. இப்போ ஆட்சியை விட்டுட்டு மக்களுக்காக விட்டுட்டு எலெக்ஷனுக்காக போய் ஓட்டு சேகரிக்கிறதுக்கும் ஈவெண்ட்டுக்காக இறங்குறாரு பாருங்க. இதுதான் 75 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள ஒரு ஆளும் கட்சி துணை முதல்வரோட வேலையா? இந்த நிலைமைக்கு விஜய் சார் சனிக்கிழமை ஆரம்பிக்க போறாருன்னு அட்டவணை வெளிவிட்ட உடனே நேற்று ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது இல்லையா? இதுதான் திமுகவின் பயம். இந்த 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்கவே இல்லை, இப்போ கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் திரும்ப அடுத்த எலெக்ஷன் நிறுத்திடுவாங்க எங்களுக்குலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்பாதீங்க, ரொம்ப நல்லா வராதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாப்பான்னு சில லேடிஸ் என்ன கேட்குறாங்க. எனக்கு எப்படிங்க தெரியும் அவர் முதல்வர் மனசில் என்ன இருக்குன்றது? அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டாக ஒரு சந்தேகம் ஏற்படுத்தும் வகையில் ஒரு சேவை பண்ணுறதுல என்ன நியாயம் இருக்க முடியும்? இந்திய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அமைச்சர் திரு துரைமுருகன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்னன்னா, திரைக்கு பின்னால் நின்று அரசியல் செய்யும் விஜய் முதலில் வெளியே வர வேண்டும். அவர் சனிக்கிழமை பிரச்சாரம் செய்தாலும் அல்லது வெள்ளிக்கிழமை பிரச்சாரம் செய்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எல்லாரும் அதான் சார் சொல்றாங்க. கரெக்டு. சனிக்கிழமை பிரச்சாரம் பண்ணால் பிரச்சனை இல்லை தான். எதுக்கு 17ஆம் தேதி விஜய் சார் திருச்சியில் ஈவெண்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஐயா இளையராஜா அவர்களுக்கு விழா ஏற்பாடு பண்ணி அந்த மேடையில் ரஜினிகாரும் கமல் சாரும் வர்ற மாதிரி அரசு விழா ஒன்று ஏற்பாடு பண்ணுறீங்க. ஞாயிற்றுக்கிழமை பண்ணியிருக்கலாமே, வெள்ளிக்கிழமை பண்ணியிருக்கலாமே, சனிக்கிழமை பண்ணால் பிரச்சனை இல்லை தானே? ஏன் சனிக்கிழமை ஒரு அரசு விழா வைக்கிறீங்க? இது ஃபஸ்ட் டைம் இல்லை, மார்க் மை வேர்ட்ஸ், ஏகப்பட்ட வாட்டி இது நடந்திருக்கு. ஒரு வாட்டி தாவேக்கா ஈவெண்ட்டு, அது பள்ளி குழந்தைங்களுக்கு விருது வழங்கும் விழாவாக இருக்கலாம், இல்லைனா கட்சி சார்ந்த பூத் லெவல் வாலண்டியர்ஸ் மீட்டிங்காக இருக்கலாம். எது நடக்கும்போதும் பேரலாக ஒரு அரசு விழா நடக்குது. அரசு விழா நடந்துச்சுன்னா எல்லா டிவிக்கும் ப்ரோட்டோகால் படி அரசு விழா முதல்வரோ பிரதமரோ பேசினா அதை தான் காட்டணும். அவங்க அவ்வளோ பதட்டத்தில் அது முடிச்ச உடனே கட் பண்ணிட்டு விஜய் சாரோட ஈவெண்ட்டுக்கு பேன் பண்ணதை நான் பார்த்துருக்கேன். கோஇன்சிடென்ஸாக கூட இருக்கு. எல்லா நாளும் இந்த வார சனிக்கிழமை உட்பட பாப்பீங்கல்ல, அடுத்து வரப்போற 100 நாளும் எல்லா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னென்ன பண்றாங்க? 100 நாள் 15 நாள் சார். இல்ல சார், 100 நாள் சார். உங்களுக்கு நடுவில் கேப் தெரியல. நாங்க 15 நாள் பேசுறோம், நீங்க அது 100 நாள் பேசுவீங்க. உங்களுக்கு நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஆனா இந்த வாரத்துல உங்க மேனேஜ்மெண்ட் உங்களை ஞாயிற்றுக்கிழமை இன்டர்வியூ எடுக்க சொல்லுவாங்க. சனிக்கிழமை பேசுனது தான் டாபிக், ஒரு வாரத்துக்கான டிபேட்டு. உங்களுக்கு இது 100 நாள் வேலை, தமிழக அரசியலுக்கு அடுத்த 3 மாசம் வேலை இதுதான். அதுதானே சார் பவர். நீங்க ஒரு அடி எடுத்து வைக்கும் போது உங்களை ஈக்குவேட் பண்றதுக்கு எல்லாரும் 100 அடி ஓடுறாங்கன்னா நீங்க பெரிய ஆள்னு அர்த்தம் இல்லை. அதுதானே அவர் திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்றாரு. இங்க துரைமுருகன் ஐயாக்கும் நான் அதான் பதிலா சொல்றேன். கவலை இல்லைன்றீங்க, ஏங்க அன்னைக்கே அரசு விழா வைக்கிறீங்க? ஏங்க இங்க விஜய் சார் ஈவெண்ட் நடக்கும்போது வேற சேனல்ல விஜய் சாரோட படத்தை போட்டு இதை பாருங்கன்னு சொல்றீங்க? கவலை இல்லாம ஏன் சார் இது பண்றீங்கன்னா? சார், துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்காரு. ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுபவர் தான் உண்மையான தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது யாரும் சொல்லியிருக்காருன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அதிமுக பிரச்சாரத்தில் தொடர்ச்சி ஆம்புலன்ஸ் வந்தாங்க, அது ஒரு பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டுச்சு. அது அதிமுக தொண்டர்கள் கூட அந்த ஆம்புலன்ஸ் தாக்குனன்ற நியூஸ் எல்லாம் கூட வந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேக்காவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு எங்கள் பிரச்சாரத்துலேயும் ஆம்புலன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, அது வந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் படித்தேன். அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் கமெண்ட்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்களா? போலீஸ் 23 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 23 கண்டிஷன்ஸில் அந்த மீட்டிங் நடக்கக்கூடிய இடத்துல ஆம்புலன்ஸ் வந்தாலோ
ஏர்போர்ட்டுக்கு அவசரமாக போகக்கூடியவங்க, ஏர்போர்ட்டுக்கு யார் அவசரமாக போகிறாங்க, யார் சும்மா அந்த பக்கம் போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. எல்லாருக்கும் வழி கொடுக்கணும் அப்படின்றத ஒரு கண்டிஷனாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. விச் மீன்ஸ் அந்த மீட்டிங்க்கு 2 நடுவில் பிரித்து ஒரு ரோடு பேரலாக வண்டிங்க போகிறதுக்கான ஒரு சாலை இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த மீட்டிங்க்கு நடுவில்ன்றது தான் அதுக்கு அர்த்தம். இந்த அளவுக்கு ஒரு இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் போகிற மாதிரி கொஞ்சம் தனியாக கூட ஒரு இடம் கொடுக்க முடியாத அளவுக்கு தமிழகத்தில் இட வசதி இல்லையா, இல்லாத இடத்துல போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்க முடியாதான்ற கேள்வி தான் எனக்கு வருது. ஆம்புலன்ஸுக்கு வழி விடணுன்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்குள்ளே போகிற உயிருக்காக பிரார்த்திக்கிற குழந்தைங்களையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த ஒரு மீட்டிங் நடத்தக்கூடிய அந்த இடத்துல 25 நிமிஷம் பர்மிஷன் கொடுப்போம். அந்த 25 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கணும், வேனில் மேலே ஏறி வரக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல வரிசையாக 4 ஆம்புலன்ஸ் போனால் கூட நீங்கள் வழி விடணும்னா என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு நிஜமாவே கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வருன்றது தான் கேள்வியா, வர வைக்க தான் போகிறோமா? சரி, அதையும் சனிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துருவோம். ஆம்புலன்ஸ் வழி விடுறது தப்பு இல்லை. ஆனால் வெறும் ஆம்புலன்ஸை வச்சுக்கிட்டு மீட்டிங்கை குந்தகம் விளைவிக்கிறது தப்பு தான். பட் ஓகே, எல்லாமே நடக்கும். ஆனால் அவங்க விதிச்ச பல்வேறு நிபந்தனைகளுக்கு வந்து தாவேக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, கடைசியாக வந்த நியூஸ் வந்து சரி நீங்கள் கொடுக்குறத கொடுங்க, மிச்சத்தை மக்கள் மன்றத்தில் நாங்கள் பேசிக்கிறோம், மக்கள்கிட்ட கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டாச்சு. சனிக்கிழமை ஈவன் நடக்க போகுது. ஈவன் நடக்குது கன்ஃபார்ம். எங்கேருந்து சார் ஆரம்பிக்குது? அது டிவிஎஸ் டோல்கேட்லேருந்து அந்த மரக்கடைன்னு சொல்கிறாங்க. எனக்கு திருச்சி இன்டீரியர்ஸ் தெரியல. அந்த ஒரு இடத்துல ஈவன் நடக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சம்வேர் அரௌண்ட் 5 கிலோமீட்டர்ஸ் போல் இருக்குது. அந்த இடத்துல 5 வண்டி மட்டும்தான் கான்வாயாக போகணும். அங்கே போய் மொத்தம் அந்த ஈவெண்ட் 25 நிமிஷம் டைம், 10:30 முதல் 11 மணிக்குள்ளே டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே தான் அங்கே பேசிக்கணும். அங்கே வந்து 500 பேருக்கு பர்மிஷன், 10,000 பேர் வருவாங்கன்னு இவங்க கணிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்டெலிஜென்ஸ் 1,00,000 பேர் வர கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க ப்ராப்பராக ப்ரொடெக்ஷன் கொடுக்காம கூட்டம் அதிகமாக வந்துருச்சு, 2 ஆம்புலன்ஸ் பிளாக் ஆயிடுச்சுன்னு சொல்ல தான் போகிறாங்க. என்ன பண்ண முடியும் சார்? அப்படி வந்துச்சுன்னா ஒரு வேளை வந்து உங்களோட ரியாக்ஷன் எப்படி சார் இருக்கும்? இல்லை, நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துலேயே நாங்கள் பார்த்தோங்க. நாங்கள் போலீஸ் யாரும் உள்ளே வரல, அவங்கெல்லாம் ஓரமாக தான் இருந்தாங்க. ஆம்புலன்ஸ்லேருந்து ரோட் டிராஃபிக்லேருந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தான் நாங்கள் எல்லாம் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தணும் மெரினாவில். ஸோ எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது, இளைஞர்களுக்கு அந்த தெளிவு இருக்குது. ஆனால் இது அரசியலாக, இதை வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக ஆர்கஸ்ட்ரேட்டடாக பண்ணுறது அரசியல் மாண்புக்கு நல்லது. ஆம்புலன்ஸ் வந்து இப்பயும் சொல்கிறேன் வழி விடுவோம். ஆனால் அதை வச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணுறது நல்லாவே இருக்குது. அது சில விஷயங்களெல்லாம் வந்து ப்ரெஸ்டீன் பியூராக விட்டுறணும். ஒரு ஆம்புலன்ஸ், ஒரு ஃபயர் சர்வீஸு, ஒரு எமர்ஜென்சி போலீஸ் வண்டியெல்லாம் வந்தால் நம்ம வந்து ஜாதி மதம் கட்சி வேறுபாடு பார்க்க மாட்டோம். முதல்ல நீ போ, யாருக்கோ நீ காப்பாற்ற போகிறேன்ற மரியாதை இருக்கும். அதையே இங்கே குந்தகளை வச்சா நாளைக்கு நிஜமால ஒரு ஆம்புலன்ஸ் ஸ்டாப்பிங்னால நமக்கு என்ன தோணும்? இவன் நிஜமாக தான் போகிறானான்னு தோணும்ல. அந்த டவுட்லாம் வரக்கூடாது, வர வைக்க விடக்கூடாது. அதை பண்ணிடாதீங்க சார். இருந்தாலும் சரி சார், இந்த பிரச்சாரம் குறிப்பாக திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? திருச்சினா திருப்புமுனை, அந்த ஃபார்முலாவை திரு விஜய் அவர்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாரா? ஏன் திருத்துறைக்கு முன்னாலும் திருப்புமுனை தான், திருன்னு வந்தால் திருப்புமுனை தானேங்க. அப்படி கிடையாது, எல்லா இடத்தையும் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுறாருங்க. எனக்கு வந்து அவர் வந்து எந்த இடத்துலையும் எந்த ஒரு மாவட்டத்தையோ மண்டலத்தையோ மேலே கீழே வச்சு நான் பார்க்கல. சென்னையில் தான் இருக்கார், கட்சி ஆஃபீஸ் சென்னையில் தான் இருக்குது. விழுப்புரத்தில் விக்கிரவாண்டியில் தான் வந்து இங்கேயும் ஓரமாக இருக்குது சார். சார் அது தென் சென்னை சார். இது என்ன உங்களுக்கு சென்னை சென்ட்ரல் மேலே வைக்க முடியாதுங்க கட்சி ஆஃபீஸை. அவர் கட்சி ஆஃபீஸ் எங்கே வைக்கிறது கூட பர்மிஷன் உங்களுக்கு கேட்கணும். அநியாயம் பண்ணாதீங்க சார். அவர் ஆஃபீஸ் அங்கே வச்சிருக்காரு. கம்பெனி என்னதான் சென்னை இருந்தாலும் அது சென்னை கொஞ்சம் அவுட். இல்லை அது சவுத் சென்னைங்க. சவுத் சென்னை சென்னை சார். அவருக்கு எங்கே கிடைக்குதாங்க வச்சிருக்காருங்க. வேணா நார்த் சென்னையில் வேணா தேவேந்திரன் இடம் பிடிச்சி கொடுங்க வச்சிடறோம், அது பிரச்சனை இல்லை. சென்னை விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தியிருக்காரு. கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு பூத் லெவல் வாலண்டியர்ஸ் மீட்டு, 2வது மாநில மாநாடு மதுரை, இப்போ திருச்சி. ஒரு மண்டலத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் வராரு. எங்கே வச்சாலும் ஏன் வச்ச, இன்னைக்கு வச்சா ஏன் வச்சுன்னே ஒரு கேள்வி கிட்டதாங்க. எங்கே தாங்க பண்ணுறது, என்னைக்கு தாங்க வைக்கிறது? வாரத்தில் ஒரு நாளில் தான் வச்சாகணும். இருக்கிற ஒரு மாவட்டத்தில் தான் வச்சாகணும். எங்களுக்கு எந்த உள்ளர்த்தமும் இல்லை. எல்லா மக்களும் எங்கள் மக்கள், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். ஒரு இடத்த ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கிறோம். திருச்சி வந்து சென்னை தமிழ்நாட்டையே மத்தியன்னு சொல்லுவாங்க. திருச்சிக்கு பல நல்ல பாரம்பரியங்கள் உண்டு. திருச்சியில் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, திருச்சியில் வந்து முக்கியமான 2 அமைச்சர்கள் இருக்காங்க. ஒருவர் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், ஒருவர் வந்து அமைச்சர் திரு கே நேரு அவர்கள். அவங்களுக்கு எதுவும் அழுத்தம் எதுவும் கொடுக்குற மாதிரி எதுவும் இது எதுவும் உள்ளர்த்தம் எதுவும் இருக்கா இந்த பிரச்சாரத்தில்? சரி, அப்போ அஜித்குமாருக்காக இங்கே சிவானந்த சாலையில் சென்னையில் போராட்டம் நடத்தினாரு. இங்கே பல அமைச்சர்கள் இருக்காங்க, முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உட்பட. ஒரே இடத்துலையா? அதான் கேட்குறேன். எல்லாருக்கும் ஒட்டுமொத்த திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அதனால அந்த இடத்துல என்னன்னா அவங்களுக்கு சில ப்ரெஷர் இருக்கும். கட்சிகளுக்குள்ள ஒரு மாவட்ட மண்டல பொறுப்பாளர்கள் வந்து அந்த இடத்துல அவங்க கட்சி பெருசாக இருக்கிறது ஒன்று, மற்ற கட்சி வந்து இவங்களை சர்பாஸ் மேடாக பார்த்துக்கிறது அவங்களுக்குள்ள இருக்கும். அப்படி நடந்துருச்சுன்னா அது வந்து அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா கட்சிக்குள்ள ஒரு டிஃபீட்டாக பார்ப்பாங்க.
இப்போ மதுரை மாவட்டக்காரி இவரை கிண்டல் பண்ணலாம். மேபி போன வாட்டி மாநாடு நடந்தபோது மதுரை மாவட்டக்காரி இவர் அவங்களுக்குள்ள ஒரு கிண்டலாக பேசி இருந்திருக்கலாம். அது மாதிரி நடக்கும். பட் அதுக்காக திமுக தாவேக்கா வந்து திரு கே நேரு அவர்களையோ, திரு அன்பு மகேஷ் அவர்களையோ, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ, முதல்ல ஸ்டாலின் அவரையோ கார்னர் பண்ணி நடக்கலாம். மொத்தம் திமுகவும் கார்னர் பண்ணி தான் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் மைக்ரோஸ்கோப்பிக்காக பார்க்குறீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், திருச்சியில் ஒரு இடத்துல நடக்க போகிற ஈவெண்ட்டு ஒட்டுமொத்த வீடுகளுக்கும், அனைத்து இல்லங்களுக்கும், அனைத்து உள்ளங்களுக்கும் போய் சேரப்போகிறது. அது திருச்சி ஈவெண்ட் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான ஈவெண்ட், தமிழக வெற்றி கழகத்தோட ஈவெண்ட். அது அப்படி தான் நடக்கும், அப்படி தான் பார்க்கப்படும், அப்படி தான் பேசப்படும், அப்படி தான் இதோட டிஃபீட்டை எடுத்துக்கும் திமுக. அது ஒரு மாவட்டத்துக்கான டிஃபீட்டாக இருக்காது, ஒட்டுமொத்த மாநிலத்துக்கான திமுகக்கான குவெஸ்டனிங்காக இருக்கும். அங்கேருந்து திமுக டிஃபெண்ட் பண்ணுறது தான் அரசியலாகவே இருக்கும். இதைத்தான் திமுக வர்சஸ் தாவேக்கான அவங்க சொல்கிறாங்க. பாப்பி சார், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, திரு உதயநிதி அவர்களும் பரப்புரையை ஆரம்பிச்சிட்டாரு, திரு விஜய் அவர்களும் ஆரம்பிக்க போகிறாரு. எல்லாம் ஒரு சேம் டைமாக தான் இருக்குது. தமிழ்நாடு மக்களும் பார்க்க தான் போகிறாங்க யாருடைய பரப்புரை வந்து ரொம்ப பெஸ்ட்டாக போய் ரீச் ஆக போகுதுன்ட்டு. இது வந்து ரொம்ப உங்களுக்கு கடுமையாக இருக்குமே சார் இந்த பேட்டில். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆளுந்தரப்பு திமுக கிட்டத்தட்ட 75 வருஷமாக அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பார்த்துருப்பீங்க. தாவேக்கா இப்போ 1.5 வருஷம் குழந்தைன்னே சொல்லலாம். அதை எப்படி சார் அவங்க வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க? அவங்களோட பிரச்சாரத்தையும் நீங்கள் பண்ண போகிற பிரச்சாரத்தையும். ரொம்ப நியாயமான கேள்வி, நல்ல கேள்வி. தாவேக்கா 1.5 வயசு கட்சி தான், குழந்தை கட்சி தான், ஏற்றுக்கிறேன். ஆனால் அந்த 1.5 வயசு குழந்தை கட்சி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே ஆட்சியில் துணை முதல்வர்ன்ற யாரு? அவருக்கு ஓட்டு போட்ட அந்த தொகுதி மக்களுக்கு மட்டும் கிடையாது, அவரோட கட்சிக்காரர்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே அவர் துணை முதலமைச்சர். இப்போ என்ன நடக்குது? திமுக ஆட்சி. அவர் ஆட்சியில் ஆட்சி பரிபாலனை பண்ண வேண்டிய நேரம் இது. மக்களுக்கான நலத்திட்டம் செய்ய வேண்டிய வேலை. இப்போ ஆட்சியை விட்டுட்டு மக்களுக்காக விட்டுட்டு எலெக்ஷனுக்காக போய் ஓட்டு சேகரிக்கிறதுக்கும் ஈவெண்ட்டுக்காக இறங்குறாரு பாருங்க. இதுதான் 75 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள ஒரு ஆளும் கட்சி துணை முதல்வரோட வேலையா? இந்த நிலைமைக்கு விஜய் சார் சனிக்கிழமை ஆரம்பிக்க போறாருன்னு அட்டவணை வெளிவிட்ட உடனே நேற்று ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது இல்லையா? இதுதான் திமுகவின் பயம். இதுதான் தாவேக்கா திமுகவுக்கு ஏற்படுத்திருக்கக்கூடிய அச்சுறுத்தல், பயமுறுத்தல் வச்சிருக்கிறது நான் சொல்றேன். திமுக இவ்வளவு அவசரம் பண்ண வேண்டிய வேலை கிடையாது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதிமுக பாஜக கூட கூட்டணி அனௌன்ஸ் பண்றாங்க. இவங்க உங்களோட ஸ்டாலின் வீடு தேடி முதல்வர்னு ஏகப்பட்ட திட்டங்கள் அனௌன்ஸ் பண்றாங்க. விடுபட்டு போனவங்களுக்குலாம், முன்னாடி தகுதி இல்லைன்னு சொன்னவங்களுக்குலாம் இன்னைக்கு 1000 ரூபா கொடுக்க போறோம்னு அனௌன்ஸ் பண்றாங்க. என்ன சொல்லுதுன்னா ரொம்ப சிம்பிளா, ஆவேக்கா இவங்களுக்கு அந்த 1.5 வயசு கட்சி இந்த 75 வருஷ கட்சிக்கு பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்தியிருக்கு. அந்த அச்சுறுத்தலின் வெளிப்பாடு தான் இந்த அவசர காலத்துல எல்லாரும் பிரச்சாரம், எல்லாரும் ஆரம்பிக்க வேண்டிய எல்லா தேவையும் ஏற்படுத்துது. அந்த அச்சுறுத்தல் அவங்களுக்கு இருக்குனாலே மக்களோட பார்வை யார் மேலே இருக்குது, யார் சார்பாக இருக்காங்கன்றது உங்களுக்கு புரியும். ஆனால் இதை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை கவுண்டர் பண்ணுவீங்க. நான் அதெல்லாம் என்ன பண்ணுறேன், அந்த இடத்த பிளாங்க் த ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். 2026 தேர்தல் ரிசல்ட் வர அன்றைக்கி நம்ம அதை ஃபில் பண்ணிப்போம். நான் சொல்கிறேன், அது தாவேக்காக்கு தான் அந்த ஆதரவு இருக்குன்னு வெயிட் பண்ணி பாருங்க. சரி, நீங்கள் ஒன்று சொன்னீங்க என்னன்னா வந்து இவர் வந்து ஒரு துணை முதல்வராக இருக்கார், மக்கள் பணிகளை அவர் போய் பார்க்கணுன்ட்டீங்க. முதல்வர் அவரே வந்து ஒரு பொறுப்புல இருக்கும் போது கட்சி பணிகளை பார்த்துக்கிட்டு தானே சார் இருக்காரு. அதுதாங்க தப்புன்ற நானு, அதுதாங்க காலங்காலமா பண்ணிட்டு தானே சார் கட்சி பணிகளை செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல சார். சார் ஆட்சி பொறுப்பு வேணும், எல்லாரும் பண்றதுனால தப்பு சரியாயிடாது. நம்ம முதல்வர் ஆட்சிக்கு வந்து என்ன சொன்னாரு, எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் நான் முதல்வர்னு சொன்னார். இன்னைக்கு அவர் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து கட்சி கொடி போட்ட வாகனங்கள் கொடுக்க மாட்டாங்க, தேசிய கொடி போட்ட வாகனம் கொடுப்பாங்க, அவங்க எல்லாருக்குமானவர்களுக்குன்னு. இன்னைக்கு திமுகவோட ஈவெண்ட், ஃபேமிலி ஈவெண்ட்டோ, திமுகவோட கட்சி ஈவெண்ட்டோ, திமுக சார்பாக போயிட்டு ஊராக மக்களை சந்திக்கிறதும் இந்த ஆக்டிவிட்டிஸ் முதல்வர் பண்ணிட்டு இருந்தா, நான் அவரை என் முதல்வராக பார்ப்பேனா, திமுக கழகத்தோடைய தலைவராக பார்ப்பேனா? கரெக்டுங்க. இதே கிரிட்டிசிசம் நம்ம பாஜக மேல வச்சிருக்கிறோமே திமுக காரங்க. 4 வருஷம் எப்படா எலெக்ஷன் வரும்னு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, 4வது வருஷம் எலெக்ஷனுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க என்னைக்கே மக்களுக்கான ஆட்சியை பண்றது இல்லைன்னு திமுக பாஜக குற்றம் சாட்டியிருக்காங்க. அப்ப அதவே திமுக பண்ணா என்ன டிஃபரன்ஸ் பாஜகவுக்கும் திமுகவுக்கும்? இந்த கேள்வி வருது இல்லைங்களா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன், எலெக்ஷன் புரோட்டோகால் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும், கோட் ஆஃப் கான்டக்ட் வர வரைக்கும் முதல்வராக இருங்க, அனைவருக்குமான முதல்வராக இருங்க. கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து நீங்க வேலை பாருங்க. ஆனா எலெக்ஷனுக்கு ஆட்சி நடந்துட்டு இருக்கிற காலத்திலேயே கூட்டணி கட்சியை பார்க்குறோம், மற்ற கட்சியை கூட்டணி கூப்பிட பார்க்குறோம், எதிர்கட்சி விமர்சனம் பண்றோம். இதை எதிர்கட்சிகளுக்கு தான் விமர்சனம் பண்ற வேலை, இவங்களுக்கு அது விமர்சனத்தை ஏத்துக்கிட்டு பெட்டரா பண்றது தான் ஆட்சியில இருக்கவங்க வேலை. கண்ட்ரோலே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு விமர்சனமாங்க வேலை. செயல்பாடு தானே உலகத்தின் சிறந்த சொல், செயல். செயல்ல படுத்த வேண்டியவங்க செயல் வீரர்கள் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறது தான் இது ஈக்குவலன்ட். அவங்க வந்து எல்லாருக்குமான முதல்வராக துணை முதல்வராக இருக்கும்போது அவங்களுடைய வேலை மக்களுக்கு நல்லதை செய்வது. கேள்வி கேட்கறது எதிர்கட்சியா இருக்கிற வேலை. உங்களுக்கு கேள்வி கேட்க பிடிச்சுன்னா எதிர்கட்சியா இருங்க. ஆளுங்கட்சியா வந்தீங்கன்னா நீங்க வேலை தான் செய்யணும், அரசியல் செய்யக்கூடாது. அரசியல் செய்யறதுக்கு ஒரு டைம் வரும். உங்களுக்கு ஒன்று இன்னைக்கு ஆட்சியை கழிச்சு காலையில் எலெக்ஷன் வைக்க மாட்டாங்க. கோட் ஆஃப் கான்டக்ட் அனௌன்ஸ் பண்ணி காபந்து அரசாங்கம் வந்து எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் போய் 6 மாசம் இருக்கும். இந்த கூட்டணி பேசுறது, சீட்டு பிரிச்சுக்கிறது, பிரச்சாரம் பண்றதுலாம் அப்பதானே பண்ணணும். இப்பயே பண்ணா என்ன அர்த்தம்? அதுதான் அந்த பயத்தின் வெளிப்பாடு, அச்சுறுத்தல். காலகாலமா இதுதான் சார். அதாங்க எல்லாரும் பண்றதுனால தப்பு சரியாயிடாது. தப்பு
இப்போ நாளைக்கு தாவேக்கா விஜய் சார் முதல்வராக இருந்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணாருன்னா நீங்கள் என்ன கேட்டால் ஆமா இது தப்பு, நான் உங்களுடைய ஆட்சி பொறுப்பு வரைக்கும் ஆட்சியை பண்ணுங்க, அதுக்கப்புறம் எலெக்ஷன் வேலை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதுதானே சரியா இருக்க முடியும் ஜனநாயகத்தில், அதையும் விட்டு கொடுக்குறீங்க தான் நான் கேட்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த முகாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுடன் ஸ்டாலின் முகாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அரசு பள்ளியை வந்து லீவ் கொடுத்து அங்கே வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடந்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதை வந்து திரு அண்ணாமலை அவர்களும் கண்டிச்சிருக்காரு. இந்த சம்பவத்தெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் இந்த சம்பவத்தை பற்றியும் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை சொல்லுங்கள் சார். இல்லை, அடிப்படையில் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து அரசியல் காழ்ப்போடு பேச மாட்டேன். எனக்கு வந்து முதல்வர் ஒரு நல்ல திட்டம் அனௌன்ஸ் பண்ணுறாரு, மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்குறாருன்னா எனக்கு உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே எங்கே கேள்வி வருதுன்னா, இவ்வளோ நாள் பண்ணாமல் இந்த 6 மாத காலத்தில் கடைசி நேரத்தில் ஓடி இதை பண்ண வேண்டிய அவசியம். ஒரு இடத்துல கேம்ப் நடத்துறதுக்காக ஸ்கூலுக்கு லீவ் விடுறதோ, லீவ் விட்டுட்டு அந்த ஸ்கூலில் அந்த கேம்ப் நடத்துறதோ, அந்த கேம்ப் நடத்துறது ஃபுல்லாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக ஃபண்டே அலாட் பண்ணலன்னு கூட திரு சவுக்கு ஒரு இன்டர்வியூ சொல்லிடுறாரு. அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல. பட் ஃபண்ட் அலாட் பண்ணாமல் அந்த ஃபண்டிங்காக வந்து கட்சிக்காரர்கள்கிட்ட அரசு அதிகாரிகள் பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் இது எல்லாமே வந்து ஒரு குரோனிக் கேபிட்டலிசத்துக்கு வழிவகுக்கும். நாளைக்கு அவங்க கட்சிக்காரங்க ஒரு உதவி கேட்டால் இல்லை ஒரு ஃபேவர் கேட்டால் வந்து பண்ண வேண்டிய நிலைமைக்கு அரசு அதிகாரிகள் தள்ளப்படுவாங்க. இது எல்லாமே வந்து ஒரு அன்பிளான்டாக இருக்குதோ, இல்லை ஒரு ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக கடைசி நேரத்தில் இந்த விடி தூங்கிட்டு காலையிலேருந்து 11th ஒரு ப்ரிப்பரேஷன் எக்ஸாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இவ்வளோ 4 வருஷத்தை விட்டுட்டு இப்போ அவசரமாக பண்ண வேண்டிய காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கோ, பண்ணுறது நிஜமாக சஸ்டைனபிளாக இருக்குமா? திரும்ப 2 வருஷம் கழிச்சு இப்போ நிறைய பேர் அந்த குற்றச்சாட்டே சொல்கிறேன். நான் கேட்குறேன், இந்த 1000 ரூபா உரிமை தொகை வந்து கொடுக்கவே இல்லை, இப்போ கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் திரும்ப அடுத்த எலெக்ஷன் வந்து நிறுத்திடுவாங்க எங்களுக்குலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்பாதீங்க, ரொம்ப நல்லா வராதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாப்பான்னு சில லேடிஸ் என்ன கேட்குறாங்க. எனக்கு எப்படிங்க தெரியும் அவர் முதல்வர் மனசில் என்ன இருக்குன்றது? அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டாக ஒரு சந்தேகம் ஏற்படுத்தும் வகையில் ஒரு சேவை பண்ணுறதுல என்ன நியாயம் இருக்க முடியும்? இது ஒரு கேள்வி. 2வது, நீங்கள் சொல்கிற மாதிரி அரசு பள்ளிகள் தான் அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அரசு மாணவர்களோட படிப்பு என்ன ஆகும்? அப்படி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி அரசு மாணவர்களை யூஸ் பண்ணுறது, அரசு போக்குவரத்து கழகத்தை யூஸ் பண்ணி கட்சி கூட்டத்துக்கு ஆள் திரட்டுறது போன்ற அரசோட சொத்துக்களை வந்து நீங்க கட்சியோட வளர்ச்சிக்கு பயன்படுத்துறது தான் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பிரச்சனை. கட்சி இல்லை சார், உங்களுடன் ஸ்டாலின் வந்து அரசு திட்டம். நான் கட்சிக்கு சொல்றேன், நீங்க கட்சியோட கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்கு அரசு பஸ்ஸை யூஸ் பண்றதோ, இல்ல கட்சியோட ஈவெண்ட்டுக்காக நீங்க வந்து அரசு பள்ளிக்கூடங்களை யூஸ் பண்றதோ, இதுக்கு முன்னாடி நான் சொன்னதுதான். முதல்வரோ துணை முதல்வரோ ஆட்சியை விட்டுட்டு மக்களுக்காக அந்த அரசியல் பண்ணாம அரசியல் பண்றதுக்கு எவ்வளவு ஈக்குவலண்டோ அதே அளவுக்கு ஈக்குவலண்டான விஷயம் தான். பிரச்சனை என்னன்னா, இது எல்லாரும் பண்ணிட்டே இருந்தாங்க. இத்தனை வருஷமா எல்லா கட்சிகளும் இதை பண்றதுனால இன்னைக்கு இவங்க தனியாகவும் தெரியல, கேள்வி கேட்கிற திராணியும் மற்ற கட்சிகளுக்கு இல்லை. அடிப்படையில் பப்ளிக் சொத்து எதையுமே வந்து சுயலாபத்துக்கு பயன்படுத்துறது பெரும் தவறு. ஆனால் அது மக்களுக்கு நல்லது நடக்குதுன்னும் போது இதை தவறுன்னு ஒதுக்குறதா இல்லை சகிச்சுக்கிறதான்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த தான் வந்து தாவேக்காவினர் கேள்வி கேட்கணுன்றது மாதிரி எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன் இதில் சைலண்டாகவே இல்லை கேட்பாங்க. தாவேக்கா வந்து ரொம்ப ப்ராப்பராக வந்து ஒரு ஸ்கீம் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேள்விகள் வந்து நீங்கள் ஒரு சிவிக் கம்யூனிட்டிலேருந்து, லா அண்ட் ஆர்டர்லேருந்து, அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து, ஃபினான்ஸ்லேருந்து, இந்த மாநிலத்துக்கு வந்த இன்வெஸ்ட்மெண்ட் 30,000 கோடியாக இருக்கலாம், இல்லைனா வந்து வந்த கடன் 9.5 லட்சம் கோடியாக இருக்கலாம். எல்லாத்த பற்றியும் பேசுவாங்க. பட் என்னைக்கு பேசணும்னு ஒன்று இருக்குது. இன்னைக்கு பேசி மக்களுக்கு அதை புளிக்க வச்சு போர் அடிக்க வைக்கக்கூடாது. மக்கள் வந்து இப்போ ரொம்ப என்கேஜிங்கான என்டர்டெய்னிங்கான ஒரு பாலிடிக்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ எப்போ எதை சொல்லி மக்களுக்கு புரிய வச்சு அதை ரீட்டைன் பண்ண வச்சு அது எலெக்ஷனில் ரிசல்ட் ஆகிறது தான் வந்து ஒரு அரசியல் கட்சியோட தெளிவு. அந்த தெளிவு நோக்கி அவங்க போகிறாங்க. சரியான நேரத்தில் பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்குது. பட் வளன்னு ஒரு விஷயத்தை எத்தனை நாள் பேச முடியும்? இன்னொரு நியூஸும் வந்திருக்கு. என்னன்னா, ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சுன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் மதுரை, கடலூர்னு நிறைய இடத்துல வந்து இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணாங்க. சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் மேதின பூங்கான்னு நினைவு, அங்கேயும் போராட்டம் பண்ணாங்க. போலீஸ் வந்து அவங்கள வந்து குண்டு கட்ட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு சார் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை வந்து எவ்வளோ பரபரப்பாக பேசப்பட்டுச்சுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி அந்த பிரச்சனை வந்து மதுரை, கடலூர்னு நிறைய இடத்துல பரவுச்சு. அதே மாதிரி சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெரினாவில் வந்து ஒரு போராட்டம் பண்ணும்போது போலீஸ் வந்து குண்டு கட்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கடந்த வாரமும் மேதின பூங்காவில் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அனுமதி இல்லாமல் அங்கேயும் வந்து குண்டு கட்டாக அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது எப்படி சார் பார்க்குறது? இந்த விஷயம் எப்படி போகுது? இல்லைங்க, ஆக்சுவலி அவங்கள அப்புறப்படுத்தும் போதே நமக்கு தெளிவாக தெரிஞ்சுது. இவங்களுக்கு வேறு இடத்துல இடம் கொடுக்கப்படும், போராட்டத்துக்கு பர்மிஷன் ஆகணும்னு சொல்லும்போதே தெரியும் இவங்க வேறு இடத்துல பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அவங்க எப்படியும் பர்மிஷனுக்காக ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். அதை ட்ரை பண்ணும்போது கிடைக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க, அது அவங்களுக்கு தீர்வு கிடைக்கல, அவங்க வாழ்வாதாரம் பாதிச்சிருச்சு, வேறு ஆளுங்களோ இல்லை அந்த வேறு கம்பெனிக்கு அந்த ஆளுங்களோ போக ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்வாதாரம் என்ன ஆகும்னு தெரியுமா? அந்த போராட்டத்தில் தான் அவங்க வெளிப்படுத்த முடியும் அவங்களோட டிஸ்ஹார்ட்டட்னஸை. அதை வெளிப்படுத்த விடாமல் திரும்ப அமுக்கிறது ஜனநாயக விரோதம். திரும்ப போராட்டம் அரெஸ்ட் பண்ணுறதுன்னு சட்ட ஒழுங்குன்னு சொல்கிறீங்க. சரி, அவங்க போராடுறதுக்கு உரிமை உண்டு. அந்த போராட்டத்துக்கான இடம் எங்கே இருக்குது? அதையாவது தெளிவுபடுத்தணும். ஸோ இது நடக்கும், இது அரசியலில் இது மாதிரி தான் நடக்கும். அவங்க வாய்ஸ்லெஸ்ஸை வந்து ஈஸியாக அமைக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது ரொம்ப நாளைக்கு நடக்காது. ஏன்னா மக்களாட்சி தேர்தல்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி பண்ணும்போது அவங்க ப்ராப்பராக நிலைப்பாடு எடுத்து ஒரு
செட்டாக சேர்ந்து ப்ராப்பரான அவங்களுக்கு ஆன தலைவர்கள் ஆதரிக்கும் போது அந்த மாற்றம் வரும். பட் இன்றைக்கி நடக்கிறது எனக்கு உள்ளபடியே வந்து ரொம்ப வருத்தம். ஏன்னா நம்ம எல்லாரோட குப்பைகளையும் சுத்தம் பண்ணுறவங்க, அவங்களுக்கான வாழ்வாதாரம் வந்து அவங்களுக்கான பரிபூர்ண உரிமை உண்டு. அது கொடுக்கலன்றது மொதல் பிரச்சனை, கேட்கக்கூட கூடாதுன்றது பெரும் பிரச்சனை. அது என்னைக்கு தீர்வு கிடைக்கும் தெரியல. மேபி எலெக்ஷன் தான் அதுக்கும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு போராட்டம் சென்னையில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடத்தப்போ திரு விஜய் அவர்கள் பனையூருக்கு அவரை அழைத்து பேசினார். அதுக்கப்புறம் தாவேக்கா வந்து இதில் வந்து ஒரு சைலண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல போராட்டம் பண்ண, கடலூர், மதுரை, மறுபடியும் சென்னைன்ற வரும்போது தாவேக்காவினர் இல்லை ரியாக்ஷனே காட்டலையே, அதுதான் கேட்குறாங்க. அதாவது தாவேக்காவோட ரோல் இதில் என்னவா இருக்கும் அப்படின்னா, நாளைக்கு ஆட்சிக்கு வரும்போது இல்லை மேனிஃபெஸ்டோ எழுதும்போது இவங்களுக்கான வாக்குறுதி எங்களுக்கு என்ன, ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் இதை எப்படி நிறைவேற்ற போகிறோம், எப்படி வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதை மறந்துடாமல் மற்ற கட்சிகள் பண்ணுற மாதிரி, முக்கியமாக ஆளுங்கட்சி சொன்ன மாதிரி 500 வாக்குறுதியை கொடுத்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு 98% நிறைவேற்றிடும் சொல்லாமல் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுறது தான் தாவேக்காவுடைய சிறந்த செயல்பாடாக இருக்கும். இங்கே எல்லா இடத்துலையும் இஷ்யூ இருக்குது. நீங்கள் ஒரு பால் விலையிலேருந்து, ஒரு ஈபி கட்டணத்துலேருந்து, சொத்து வரியிலேருந்து, முனிசிபாலிட்டி வரியிலேருந்து, ஒரு முனிசிபாலிட்டி மொத்தம் வரியை வசூல் பண்ணி கவர்மெண்ட்டுக்கே கட்டாததில் ஆரம்பித்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய லாக்அப் டெத்துலேருந்து ஆணவ கொலையிலேருந்து எல்லாமே பிரச்சனை. இந்த எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் வந்து விங்கை போட்டு ஒர்க் பண்ணுறது இல்லை அரசியல் கட்சியோட வேலை. அந்த அரசியல் கட்சியோட வேலை என்னென்னா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும், அரசியலுக்கு ஆட்சிக்கு வரும்போது என்ன பண்ணுன்றதுல தெளிவு இருக்கணும், வந்து அதை செய்யணும். என்ன பண்ணால் இந்த எல்லா பிரச்சனைக்கும் யார் காரணம், இந்த எந்த பிரச்சனையாவது வானத்துலேருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எல்லாம் இங்கே இருக்கக்கூடியவங்க, இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உண்டு பண்ணது, இல்லாட்டி உண்டு பண்ண பிரச்சனையை தீர்க்காமல் வச்சுக்கிட்டது. அந்த தீர்வை கொடுக்குறோம், தீர்ப்போன்றதை வாக்குறுதியாக கொடுக்கணும். இதுதான் ஒரு அரசியல் கட்சியோட வேலை. அந்த வேலையை அவங்க சரியாக செய்கிறாங்க. ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் சரியாக செய்வாங்க, செய்யலாம் நானே கேட்பேன். இதுதான் என்னுடைய. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வு குறித்து நம்ம நிறைய பேசணும் சார். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இது குறித்து டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.